வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு நீங்க பிக்னிக் போறீங்களா, அப்ப இதை ட்ரை பண்ணுங்க. ஒரு மாசம் ஆனாலும் கிடவே கிடாது. 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய சைஸ்ல. தக்காளி கண்ணை நோண்டிட்டு பொடியா கட் பண்ணி ஒரு பாத்திரத்துல போட்டுடலாம். கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சு ஊத்திடுறேன். தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திடலாம். இதுல தண்ணி ஊத்தாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கொதிக்க விடலாம். மூடி போட்டு மூடிடலாம். அப்பப்ப இதை நடுவுல கலரி விட்டுருங்க. தக்காளி நல்லா குழைய வெந்துச்சு. இப்ப தனியா ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் கடுகை போட்டு நல்லா வறுத்தலாம். ஒரு பேன்ல 100 ml நல்லெண்ணெய் ஊத்தி எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், 10 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 15 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அதையும் இதுல போட்டு நல்லா வறுத்தலாம். பூண்டு கலர் மாறந்து எண்ணெயை லோ ஃபிளேம்ல வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் பண்ணி வச்சிருக்க கடுகு வெந்தயம் பவுடர், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலாவை எடுத்து வேக வச்சிருக்க தக்காளியில போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா தக்காளி ஊறுகாய் தயாராயிடுச்சு. இதுக்கு மேல கொஞ்சோண்டு எண்ணெய் சூடா காய்ச்சி ஊத்திடலாம். அப்பதான் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். முழாண்டு பறிச்ச முடிஞ்சதும் உங்க குழந்தைங்களோட நீங்க வெக்கேஷன் போகும்போது இந்த ஊறுகாய் எடுத்துட்டு போங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதம், அது இல்லாம தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும்.